புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு சுமார் 25 பேர் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் நிலையில் அம்மாநில சுகாதாரத்துறை இதுவரை தனி வார்டு கூட அமைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரங்கள். டெங்கு பாதிப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒன்றுக்கு 20க்கும் மேற்பட்டோர் டெங்கு பாதிப்பின் காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனை மற்றும் புதுச்சேரியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த சிகிச்சை பெற்று இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் புதுச்சேரி ஜிப்மர் ஜிஹெச் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வருவர்கள் அவர்களுக்கு தனியான வார்டு அமைக்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. அதே போல ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வரும் நோயாளிகள் பரிசோதனை செய்துவிட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நோய் தொற்றானது பரவும் சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தனியாக வார்டு அமைக்காமல் இதுவரைக்கும் இருந்து வருகிறது. இது பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் இதுவரைக்கும் நியமிக்கப்படாத காரணமாக இந்த தனி வார்டு அமைக்குவதற்கு காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்திருக்கிறது. புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு 20க்கும் மேற்பட்டோர் டெங்கு பாதிப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் சுகாதார பணியாளர்களை களப்பணிக்கு அனுப்பி வைத்து வீடுகளில் தோறும் அவர்கள் சென்று தங்கள் அங்க இருக்கும் தேங்கியிருக்கும் நீர், தேங்காய் மட்டை மற்றும் மண்பாண்டங்கள், பயன்படுத்தப்படாத பொருட்களை தேங்கியிருக்கும் தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அதே போல கொசு மருந்து அடிக்க வேண்டும், பிளீச்சிங் பவுடர் அனைத்து பகுதிகளுமே தெளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் எழுந்து வருகிறது. ஆனால் சுகாதாரத்துறையும் புதுச்சேரி அரசும் இதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் தற்போது வரை மௌனமாகவே இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு அதிகமாகவே இந்த டெங்கு பாதிப்பானது இருந்து வரும் காரணமாக போர்க்கால அடிப்படையில் புதுச்சேரி அரசும் சுகாதாரத்துறையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். டெங்கு பாதிப்பிற்காக தனி வார்டு அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாகவே இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.